பெரியவர் உங்க கழுத்துல கத்திய வச்சுட்டாராமே. ஆமா காவேரி, நானும் எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே உட்கார்ந்திருக்காரு. நீயாவது கேளு. பெரியவர் தனியா அரண்மனைக்கு போனாருன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அவர்கிட்டயே இத பத்தி கேட்போம். பெரியவரே, காலனை பாத்தீங்களா? அவர் ஏதாவது சொன்னாரா? இவ்ளோ நேரம் எப்படியோ கேட்டு பார்த்தும் வாயே திறக்காதவரு காலன்னு சொன்ன உடனே தலை நிமிந்து பாக்குறாரு. அப்போ காலன்னு நீங்க பாத்திருக்கீங்க. காரணம் இல்லாம அவரை போய் நீங்க பார்க்க மாட்டீங்க. அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சொல்லுங்க பெரியவரே. அப்பா, இப்படியே பார்த்துட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கான தேதிய ஒருத்தி குறிச்சிட்டா. அகிலா, உன் தாலிக்கு ஆபத்து வந்துருச்சு. அக்கா, ஐயோ, என்ன சொல்றீங்க? அப்பா, உங்களுக்கு ஒருத்தி தேதி குறிச்சிருக்கானா? யாருப்பா அவ? யாருன்னு சொல்லுங்க. நான் போய் அவ கதையை முடிச்சிட்டு வரேன். அது அவ்வளவு சுலபம் இல்ல. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன். நேத்து நான் அரண்மனையில தூங்கிட்டு இருந்தேன். ஒரு கனவு, படு பயங்கரமான கனவு. கனவா? என்னதான் படு பயங்கரமான கனவா இருந்தாலும் கனவு தானே. கனவுல வர்றதெல்லாம் அப்படியே பலிச்சுதுன்னா மனுஷ ஜென்மம் எப்பவும் அழிஞ்சே போயிருக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்துனாலும் நிஜத்துக்கே பயப்படாதவரு கனவுக்கா பயந்துட்டீங்க? அகிலா, கனவுன்னு அலட்சியமா நினைக்காத. கனவை கணிச்சு அதோட பலனை சொன்னது காலன். நேத்து வந்த கனவு என்ன நடக்க போகுதோ அதுக்கான அறிகுறி. என்னங்க சொல்றீங்க? உனக்கு வந்திருக்கிறது இந்த ஆதர்ஷன கனவுதான். கனவு கண்டது கண்டிப்பா நடந்தே தீரும். அந்த கனவை நான் மறுபடியும் வர வைக்கிறேன். இந்த முறை வந்தவ முகத்தை யாருன்னு பாரு. கடைசி வரைக்கும் அவளோட முகத்தை உங்களால பார்க்க முடியலையா? பார்த்தேன். கால திரும்பவும் என்ன கனவுக்குள்ள போக வச்சப்ப பார்த்தேன். அவனை திரும்ப திரும்பவும் மூளைக்குள்ள அந்த உருவத்தை பார்க்கணும்னு கட்டளை கொடு. அப்பதான் அது உன்னோட ஆழ்நிலை மனசுல பதிஞ்சு அந்த உருவத்தோட முகத்தை காட்டும். வேற சிந்தனைக்கு இடம் கொடுக்காத. கனவுல என்ன கொல்ல வந்தவன் முகத்தை ஒரு தடவை நான் பார்க்கணும்.
அவளை என்னாச்சு? துர்கா, துர்காவா? அத்தை, நீங்க எல்லாருமே இங்கதான் இருக்கீங்களா? யாரையும் காணோன்னு தான் ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் முக்கியமான விஷயமா பேசிட்டு இருந்தீங்களா? கதவை தட்டி தொந்தரவு பண்ணிட்டேனா? ஆ, ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீ வந்த விஷயத்த சொல்லு. இந்த வாலு ஸ்டோர் ரூம்ல இருந்துச்சு மாமா. ஆயுத பூஜை வருதுல்ல, இந்த வால்ல இருக்க துருவெல்லாம் எடுத்து சாணம் பிடிச்சு பூஜை ரூம்ல வச்சிட்டுமா? இத கேக்குறதுக்கு தான் வந்தேன். சரிம்மா, அப்படியே செய். சரிங்க மாமா. கனவுலையும் துர்கா தான் வந்தான்னு சொன்னீங்க. இங்கேயும் இவ வாளோட வந்து நிக்கிறா. அப்படின்னா கனவுல வந்தபடியே நடந்துருமா? நடக்காது. ஆனா அப்படி நடக்காம இருக்கணும்னா நாம ஒரு விஷயத்தை உடனே பண்ணணும். என்ன பண்ணணும் பெரியவரே? ஐயா, எனக்கு பயமா இருக்கு.
துர்கா அவ்வளோ ஆங்காரமா இருந்தா வாளால அப்படியே ஒரே வீசு தலை தனியா உருண்டு ஓடுது. இது கனவுனாலும் நேர்ல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. என் தலை உருண்டு ஓடுறத நானே பார்க்கிறேன். நான் கண்டது ஆயுளுக்கு ஒரு தடவை வர்ற கனவுன்னு சொன்னீங்க. அது கண்டிப்பா பலிக்கொண்டு வர சொன்னீங்க. அப்படின்னா இந்த கனவு பலிக்குமா? என் சாவு அந்த துர்கா கையிலையா? இத தடுக்க வேற வழியே இல்லையா? சொல்லுங்க, வேற வழியே இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஏன் இல்ல? நம்பி வந்தவங்கள இந்த காலன் என்னைக்கு கைவிட்டிருக்கா? அவ கையால நீ சாகாம இருக்கணும்னா உன்னால அவ சாகணும். என்னங்க ஐயா சொல்றீங்க? ஆமா அவளை, அதுவும் நாளைக்கு. துர்கா ஜாதகத்தை நான் கணிச்சிட்டேன். நாளைக்கு பௌர்ணமி. அவளுக்கு மரண யோகம் இருக்கு. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த 12 மணிக்குள்ள நீ அவ கதையை முடிக்கணும். தவற விட்டுட்ட அவ கதையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அவ உன் தலையை எடுத்துருவா. துர்காவை கொல்லலனா அவ உங்களை கொன்னுடுவாளா? ஆமா. பெரியவரே, அவ எதுக்காக உங்களை கொல்லணும்? யாருக்கு தெரியும்? காலன் கனவுல வந்தத இந்த அளவுக்கு கணிச்சு சொன்னதே பெரிய விஷயம். ஆனா காலன் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவ கதையை முடிச்சாகணும். ஏன்னா ஜாதகப்படி இன்னைக்குதான் அவளுக்கு மரண யோகம் இருக்குன்னு சொன்னாரு. இந்த பௌர்ணமி நாள்ல அவளை கொல்லாம விட்டுட்டா அப்படி ஒரு வாய்ப்பு திரும்பவும் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கனவுல வந்த மாதிரி அவ என் தலையை எடுத்துருவான்னு சொல்றாரு. அப்போ நாம அவ கதையை முடிச்சுதான் ஆகணும். அதுவும் இன்னைக்கு. இன்னைக்கே வா. ஆமா, இன்னைக்கேதான் முடிச்சாகணும். இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருந்தா இப்பவே சொல்லிடுங்க. இல்லனா துணிஞ்சு காரியத்துல இறங்கலாம். இதுக்கு சம்மதிக்கிறவங்க கைய தூக்குங்க.
இது பைப்ல தண்ணி வரலையே, டேங்க்ல தண்ணி இல்லையோ? நேத்து நைட்டு தானே டேங்க் நிறைய தண்ணியை நிரப்பி விட்டோம், ஏனும் தண்ணி வரல? யார் இது இப்படி காலிங் பெல் அடிக்கிறது? தோ வரேன். யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என் பேரு பாலன். யாரு? ஓ, பிளம்பர் தம்பியா? ஆமாம்மா. வாப்பா. ஏன்பா காலிங் பெல்ல இப்படி அடிச்சுட்டே இருப்ப? ஒரு தடவை அடிச்சா நாங்க திறக்க மாட்டோமா? சத்தம் கேக்குதா இல்லையான்னு அடிச்சு பார்த்தோமா. நல்லா பண்ண போ. என் மருமக என்னவோ ஏதோன்னு பயந்தே போயிட்டா இல்ல துர்கா? டேங்க்ல தண்ணி இருக்கு, பைப்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். போ மேல போய் பாரு போ. சரிங்கம்மா. மாடிக்கு எப்படிம்மா போறது? துர்கா, நீ பிளம்பரை மாடிக்கு கூட்டிட்டு போய் தண்ணி டேங்க காட்டுமா. சரிங்க அத்தை, வாங்கண்ணே. துர்கா அத்தை, ஏதாவது ரிப்பேர்னா சரி பண்ற வரைக்கும் கூடவே இரு, உடனே வந்துடாத. ஏன்னா கீழே வந்து பைப்ல தண்ணி வருதா இல்லையான்னு பார்த்து சொல்லணும்ல, அதுக்குதான் சொல்றேன். சரியா? சரிங்க அத்தை, வாங்க. அர்ஜுன், இன்னும் கொஞ்ச நேரத்துல துர்காவோட அலறல் சத்தம் கேட்கும். மார்ச்சரி வேனுக்கு சொல்லணும், தயாராயிரு. அண்ணா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செம்பட்ட முடியும் ஆள் உருவத்தையும் பார்த்து நானே பயந்துட்டேனே. இது என்னன்னா கையில இவ்ளோ பெரிய பாம்பு படம் வரைஞ்சு வச்சிருக்கீங்க? எங்க ஊர் திருவிழாவில பச்சை குத்துற ஆளுங்கெல்லாம் வருவாங்க. பொண்ணு பசங்கெல்லாம் ரஜினி, கமல், அஜித், விஜய்னு பிடிச்ச ஹீரோட படங்களை வரைஞ்சுக்குவாங்க.
ஆனா உங்களுக்கு பாம்புனா ரொம்ப பிடிக்குமா? அண்ணா உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரட்டுமா? ஓ, வெத்தலை போட்டிருக்கீங்களா? அண்ணே, மறந்த வாக்குல இங்க எங்கேயும் எச்சி துப்பிடாதீங்க. பைப்ல என்ன ரிப்பேர்னு பாருங்க. நான் அப்படி போய் நிக்கிறேன். ஏதாவது உதவினா கேளுங்க, நான் வரேன். டேய் பாலா, ஐயா. அவ அங்கதானே இருக்கா? ஆமாங்க ஐயா. அங்கிருந்து அவளா தவறி விழுந்து அடிபட்டு செத்த மாதிரி இருக்கணும். ஆனா செத்துறணும். கை கால் மட்டும்தான் உடைஞ்சிருச்சு. ஆனா ஆள் பொழைச்சுக்கிட்டான்னு கதை சொல்லக்கூடாது, புரியுதா? என் மேல சந்தேகம் வரலாம் ஐயா. இதுக்கு முன்னாடி எத்தனை சம்பவம் பண்ணியிருப்பேன். நான் பாத்துக்கிறேன் ஐயா. சந்தேகம் உண்மையில கூட வந்துடக்கூடாது. நீ மாட்டிக்கிட்டு போலீஸ்காரன் அடிக்கிற அடியில என்ன காட்டி கொடுத்துட்டனா? நான் மாட்டிக்க மாட்டேயா. அப்படி மாட்டி உசுரே போனாலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேயா. பத்திரம். சீக்கிரம் காரியத்தை முடிச்சிரு. டென்ஷன் பண்றான் பண்ணிக்கிட்டே இருக்கான். என்னது இது? இன்னும் என்ன பண்றாவ? ஒருத்திய புடிச்சு தள்ளுறதுக்கு இவ்வளவு நேரமா? வாய்தான் காது வரைக்கும் நீளுது. ஆனா காரியத்துல ஒன்னையும் காணோம். ஏங்க, ஆளு பார்க்கவே பயங்கரமா இருந்தான். துர்கா கூட அவனை பார்த்து பயந்துட்டா. அதனால காரியத்தை கச்சிதமா பண்ணிடுவான்னு தான் தோணுது. அக்கா, ஆளு பாக்குறதுக்கு தான் ரொம்ப பந்தாவா இருப்பானுங்க. ஆனா காரியத்துல கோட்டை விட்டுருவானுங்க. துர்காவோட அலறல் சத்தம்
நமக்கு கேக் ஒண்ணு வெயிட் பண்ணி காதே பூத்துருச்சு. எனக்கு என்னவோ அவன் ஃபோன் பண்ணுவான்னு தோணல. பெரியவரே, நீங்களே ஒரு தடவை கால் பண்ணுங்க. அப்பா, நான் வேணா மாடிக்கு போய் பார்த்துட்டு வரட்டா? மாமா கால் வருது, சீக்கிரமா பேசுங்க. ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க. என்னடா ஐயா, என்னடா அவ மாடியிலிருந்து கீழே விழுந்த சத்தமே கேட்கல? என்ன ஒண்ணு வேலைக்காகலையா? மன்னிச்சிருங்க ஐயா, காரியத்தை முடிக்க முடியல. முடிக்க முடியலையா? ச்சே. ஏண்டா? ஏன் ஏன் என்னாச்சு? அந்த பொண்ணை காலை வாரி விடுறதுக்கு பக்கத்துல போயிட்டேன். துர்கா, துர்கா எங்க இருக்க? துர்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பைப்ல தண்ணி வரலக்கா. பிளம்பர் அண்ணா வந்தாரு. அவருக்கு டேங்க் எங்க இருக்குன்னு அகிலா அத்தை காட்ட சொன்னாங்க. அவர் வேலையை முடிக்கிற வரைக்கும் கூடவே இருக்க சொன்னாங்க. அதான் நான் இங்கே நின்னுட்டு இருக்கேன். யாரோ தெரியாம கேட் வால்வ மூடிட்டாங்க. அத நான் பார்த்து ஓபனும் பண்ணியாச்சு. இப்போ பைப்ல தண்ணியும் வந்துட்டு இருக்கு. ஏன்பா, நீ ஒரு பிளம்பர் தானே? ஒரு பிளம்பர் வந்ததும் எதை பார்க்கணும். ஆனா அதை விட்டுட்டு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல மேடம், பைப்புல அடப்பு இருக்கும். அதான் இந்த இடத்துல ஓபன் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன் மேடம். உனக்கு வேலை தெரியுமா தெரியாதா? பைப்ல தண்ணி எல்லாம் வருது. நீ வந்ததுக்கு அத்தை கிட்ட பணத்தை வாங்கிட்டு கிளம்பு. கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்க, ஆடி அசைஞ்சு எந்திரிச்சிட்டு இருக்க. டூல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் மேடம். ஏன் துர்கா, இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கியா? இந்த மாதிரி வேலையெல்லாம் உன்னை யாரு பார்க்க சொன்னா? சரி, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும்ல? என்ன நாள்க்கா? சுத்தம். உனக்கும் அசோக் தம்பிக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ, நல்ல தலைய மட்டும் ஆட்டு துர்கா நீ. இனிமேலாவது உன் புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடு. ஆமாக்கா, சமைக்கணும். சொன்னா மட்டும் பத்தாது, உடனே செய்யணும். போ, மார்க்கெட் போயிட்டு உன் புருஷனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடு. கல்யாணமே வேண்டான்னு சொன்னாலும் உன்னை ஒய்ஃபா வேற ஏத்துக்கிட்டான். அவனை எப்படியெல்லாம் அசத்தணும்னு கொஞ்சமாவது யோசி. ஒரு சின்ன வேலை கொடுத்த, அத கூட உன்னால செய்ய முடியாதா? உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ண முடியும்? இப்ப எங்க இருக்க நீ? பைக் எடுத்துட்டு நம்ம வீட்ல இருந்து ஒரு 4 தெருவு தள்ளி வந்து பேசிட்டு இருக்கேன்யா. பக்கத்துல இருந்தா சவுக்கடி விழுன்னு பயந்து ஓடிட்டியடா? ஏய், தடி மாடு மாதிரி உடம்ப தாண்டா வளர்த்து வச்சிருக்க. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, வேடா போன. ஏய், உன் பொண்ணாட்ட என்னடா நினைச்சிட்டு இருக்கா? ஏன்டா அப்படி இருக்கா? நாமெல்லாம் ஒரு மாதிரினா அவ வேற மாதிரி இருக்கா. டேய், துர்காவுக்கு காட்ஃபாதர் அவ. சரியில்லடா, ஒன்னும் சரியில்லை. ஏங்க, இவனை திட்டி என்ன ஆக போகுது? பெரிய இடத்து பொண்ணு, டாக்டர் வேற. நம்ம சேட்டையெல்லாம் அவகிட்ட வேலைக்காகுமா?
சுலபமா வீட்டுல வச்சு முடிச்சிடலான்னு பார்த்தோம், ஆனா முடியல. இதெல்லாம் நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். இங்க முடியலன்னா அப்போ வெளியில தான். வெளியில தான். தாயே, உன்னோட அருளால துர்காவும் சித்தப்பாவும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. துர்கா கிட்ட சித்தப்பாவும் சத்யா அம்மாவும் பிரியமா இருக்காங்க. ஆனா அந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு துர்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க துர்காவை எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல. நீதான் அத்தா துர்காவுக்கு எப்பவும் துணையா இருக்கணும். விளக்கேத்தி சாமி கும்பிடுறப்போ கல்யாண போட்டோ விழுந்து உடையுது. சகுனமே சரியில்லையே. என்ன சோதனை இது? போட்டோல 2 பேருமே இருக்காங்க. அப்ப போட்டோ உடையுதுன்னா ஆபத்து 2 பேருக்குமா இல்ல யாரோ ஒருத்தருக்கா? அங்க ஆபத்துல இருக்கிறது துர்காவா இல்ல சித்தப்பாவா? விளக்கு அணைஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா அங்க யாருக்கும் ஆபத்து இருக்கு. இது எதையோ உணர்த்துது. என்னவா இருக்கும்? கௌரிமா, கௌரிமா, என்ன போட்டோலாம் உடைஞ்சிருக்கு? தெரியல சின்ராஸ் அண்ணன். சரி இருங்க, நானே கிளீன் பண்ணிடுறேன். அசோக் தம்பி ரூம ஃபர்ஸ்ட் நைட் ரூமா மலர் அலங்காரம் பண்ணணும். பொண்ணுக்கு தலையில வைக்கவும் பூ கொண்டு வந்துருங்க. மேக்கப் கேர்ஸையும் கொண்டு வந்துருங்க. ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வந்துருங்க. தயவு செஞ்சு லேட் பண்ணிடாதீங்க. சின்ராஸ் கௌரி பேசணும்னு நினைக்கிறாளோ? ஹலோ, இப்ப நான் அட்வான்ஸ் அனுப்புறேன்.
மிச்சத்தை நீங்க வேலையை முடிச்சுட்டு வாங்கிக்கோங்க. யா, தேங்க்யூ. அம்மா, துர்கா எப்படி இருக்கா? அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையே? கௌரி, துர்கா இங்க நல்லா தான் இருக்கா. நீ ஏன் பதட்டமா பேசுற? மாசாணி அம்மா, உனக்கு விளக்கு ஏத்தின நேரம் துர்கா சித்தப்பாவோட கல்யாண போட்டோ கீழே விழுந்து உடைஞ்சிருக்கு. எனக்கு ஏதோ தப்பா படுதுமா. அங்க துர்காவுக்கோ இல்ல சித்தப்பாவுக்கோ ஆபத்துன்னு தோணுது. இந்த சீட்ல துர்கா பேரும் சித்தப்பா பேரும் எழுதி இருக்கேன். இதை முன்னாடி போட்டு 2ல ஒரு சீட்டை எடுக்க போறேம்மா. ஆபத்து சித்தப்பாவுக்கா இல்ல துர்காவுக்கான்னு காட்டி கொடுமா. துர்காவுக்காமா? ஆத்தா, உன் சோதனை இன்னும் தீரலையா? கௌரி, கௌரி அம்மா, நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுமா. திடீர்னு எதுக்கு துர்காவை பத்தி விசாரிச்ச? விளக்கு அணைஞ்சதையும் போட்டோ உடைஞ்சதையும் சொன்னா சத்யாமா பயந்துருவாங்க. அதனால நாம சொல்ல வேண்டாம். அம்மா, அது ஒண்ணு இல்லம்மா. துர்கா நல்லா இருக்காளான்னு விசாரிக்கிறதுக்கு தான் சும்மா ஃபோன் பண்ணேன். அவ்வளவுதானா? நீ துர்காவை நினைச்சு எதுக்கும் கவலைப்படாத. அவ இங்க நல்லா இருக்கா. அப்புறம் இன்னைக்கு நைட்டு அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவ பக்கத்துல இருந்தா உன்கிட்ட பேச சொல்லிருப்பேன். ஆனா துர்கா மார்க்கெட் வரைக்கும் போயிருக்கா. அவ வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ண சொல்றேன். மார்க்கெட்டுக்கா? தனியாவா போயிருக்கா? ஆமா, தனியா தான் போயிருக்கா. நீ ஏன் இப்படி கேக்குற? கௌரி, துர்காவை நினைச்சு பயப்படுறியா? இல்லம்மா. கவலைப்படாத, மார்க்கெட் பக்கத்துல தான் இருக்கு. அவளுக்கு எதுவும் ஆகாது, பயப்படாத. சரிம்மா. ஆனா துர்கா வந்ததை எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி பாப்பா. கௌரிமா, போன்ல யாரு? சத்யாம்மா தான். என்ன சொன்னாங்க? ஒன்னும் இல்ல, துர்கா கிட்ட பேசலான்னு தோணுச்சு, அதுக்காக கால் பண்ணிருந்தேன். துர்கா மார்க்கெட்டுக்கு போயிருக்காளாம். வந்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு தான் கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க எதுக்குமா தேவையில்லாம பயப்படுறீங்க? மா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நான் டவுனுக்கு போகும்போது இத ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்களா? சரி, இத உள்ள வச்சிடுறேன். வாங்க. இந்த ரூமு அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல இருக்கு. இந்த பெட்ல பூவெல்லாம் தூவி விட்டுருக்காங்க. இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. உனக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு பார்க்க அப்படியே தேவதா மாதிரி இருக்கு. நீ அப்படியே உள்ள வர, அதுவும் இந்த கையில பால் சொம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு
ஆளை பாத்துட்டியாடா? பார்த்துட்டேயா, 100 மீட்டர் தூரத்துல தான் போயிட்டு இருக்கா. டேய், அவ உயிரோட வீடு திரும்ப கூடாதுடா. பிரேக் ஃபெயிலியர் ஆகி யதார்த்தமா ஆக்சிடென்ட் நடந்த மாதிரி இருக்கணும். யாருக்குமே சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுடா. சரிங்கய்யா. இத பாரு, அடிச்சு தூக்கிட்டு லாரியோட ஓடிடாத. சந்தேகம் வந்துடும்டா. ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிடு. டேய், எவ்வளவு செலவானாலும் சரி, உன்னை நான் வெளியெடுக்கிறேன். ஐயா, அதை சொல்லணுமா? நீங்க சொன்னா எதையும் செய்வேன். சரா, முடிச்சிடு. சரிங்கய்யா. சின்னையாவுக்கு என்ன பிடிக்கும்? உருளைக்கிழங்கு வறுவல்னா நல்லா சாப்பிட்றாரு. ஆனால் அது நிறைய சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இல்லை. ஆசைக்கு கொஞ்சமா செஞ்சுட்டு ஆரோக்கியமான பதார்த்தமா செஞ்சு கொடுக்கணும். இந்த கேழ்வரகு, கம்பு, தெனை, கவுனி அரிசி இதெல்லாம் வாங்கி அவருக்கு பிடிச்ச மாதிரி புட்டு, இடியாப்பம்னு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். எந்த நேரமும் உட்காந்தே வேலை பார்க்குறாரு. சூப்பு, ஜூஸ் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கு ஒரு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்தாரு, பேரு கூட வாயில வரல. என்னமோ ஆர்டர் பண்ணாரு. அதெல்லாம் சின்னையாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல. சத்யா அக்கா கிட்ட கேட்டு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். என்ன வண்டி ஓட்டுற? டேய், லாரியடா ஓட்டுற? தப்பு நினைக்காத, எங்கிட்ட மாட்டு விடா நீ. துர்கா, துர்கா உனக்கு ஒண்ணும் இல்லையே. இந்த தொடச்சுக்கோ. துர்கா, உனக்கு ஒண்ணும் இல்லையில? துர்கா, ரோட்ல வரும்போது கவனமா வர மாட்டியா? நான் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? நான் ஓரமா தான் சின்னையா போயிட்டு இருந்தேன். ஓரமா போறது முக்கியம் இல்ல, கவனமா போகணும். இவ்வளவு பெரிய லாரி உன்னை நோக்கி வரது கூட உனக்கு தெரியலையா? ஐயோ, கௌரி போன் பண்ணி சொன்னா, அதனால வந்தேன். நான் வரலனா என்ன ஆயிருக்கும்? கௌரியா? அவ என்ன சொன்னா? கௌரி கூப்பிடுறா. ஹலோ கௌரி. ஹலோ சித்தப்பா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. சத்யாம்மா கிட்ட நான் பேசினேன். நீங்களும் துர்காவும் சந்தோஷமா இருக்கிறதா சொன்னாங்க. இப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக தான் நான் அம்மனை வேண்டிக்கிட்டே இருந்தேன். இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சித்தப்பா. ஆமா சித்தப்பா. துர்கா சித்தி பக்கத்துல இருக்கா? இல்லையாமா, நான் ஆபீஸ் வேலையா கார்ல போயிட்டு இருக்கேன். கௌரி, துர்கா கிட்ட இப்பயே பேசணுமா? இல்ல சித்தப்பா, துர்காவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சித்தப்பா. ஏன் கௌரி, உன் சித்திய நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ சித்தப்பா, நான் அப்படி சொல்ல வரல. துர்காக்கு உங்களை விட்டா வேற யாரு சித்தப்பா இருக்கா? ஆனா என்னமோ தெரியல, அவளை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. நீங்க உடனே போய் சித்திய பார்க்க முடியுமா? கௌரி, எனக்கு புரியல. உன் சித்திய பத்தி கனவு எதுவும் கண்டியா? அவளுக்கு ஏதாவது ஆயிடும்னு பயப்படுறியா? அப்படி இல்ல சித்தப்பா. சத்யாம்மா கிட்ட கேட்டதுக்கு துர்கா தனியா
மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. என்னவோ தெரியல, உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு தோணுச்சு. என்னவோ சொல்லணும்னு நினைக்கிறா, ஆனா சொல்லாம மறைக்கிறாளே. சரி கௌரி, நீ தைரியமா இரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஓகேவா? கௌரி சொல்லும் போது எனக்கு பெருசா தோணல, ஆனா இப்ப நடந்ததை பார்த்தா உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு கௌரிக்கு தோணி இருக்கு. அதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. ஆபத்துன்னு சொல்றீங்க? அப்போ லாரிக்காரன் வேணும்னே மோத வந்தானா? ஏய் சச்சா, உன்னை கொல்லணும்னு யார் நினைக்க போறா? நடக்க போற விபத்தை தான் ஆபத்துன்னு சொல்லியிருப்பா. துர்கா, ஆபத்துன்னு சொல்லவும் பயந்துட்டியா? இருந்தாலும் நீ கொஞ்சம் கவனமா வந்திருக்கலாம். இத பாத்தீங்களா சின்னையா? லாரி மோதிருந்தா ஏன் நிலைமை இப்படிதானே இருக்கும்? ஏ துர்கா, அதான் ஒன்னும் ஆவலே இல்ல. உன்னை காக்கிற தெய்வமா மாசாணி அம்மா இருப்பா. இல்லனா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு கௌரிக்கு தோணி இருக்குமா? எப்படியோ கௌரி சொல்லி நான் உன்னை காப்பாத்திட்டேன்ல, விடு. சரி, நீ எதுக்கு மார்க்கெட்டுக்கு தனியா வரணும்? வேலைக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க வாங்கிட்டு வர போறாங்க. இல்ல சின்னையா, இன்னைக்கு நமக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுதுல. சத்யாக்கா தான் உன் புருஷனுக்கு பிடிச்சத மார்க்கெட்டுக்கு போய் பார்த்து வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுன்னு சொன்னாங்க. அதான் நானே போய் வாங்கிட்டு வந்தேன். சரி விடு, கார் அங்க நிக்குது, நம்ம பேசிட்டே போலாம். வா. துர்கா, இதுக்கப்புறம் போய் சமைக்கிறதுக்கெல்லாம் லேட் ஆகும். நாம வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு எங்கேயாவது அவுட்டிங் போலாம். உனக்கு பிடிச்சதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே டின்னரை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலாம். ஓகேவா? என்ன துர்கா அப்படி பார்த்துட்டு இருக்க? சரி, வண்டியில் ஏறு. சொல்லு ஆவுடை. ஐயா, நானும் என்ன சேர்ந்தவங்களும் துர்காவை ஒழிச்சு கட்ட எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம். எங்களால அவளை ஒண்ணும் பண்ண முடியல. எப்படியாவது தப்பிச்சிடுறா. கடைசி நொடியில யாராவது ஒருத்தர் அவளை காப்பாத்திடுறாங்க. அவளை சாகடிக்கணும். ஆனா எப்படின்னு தான் தெரியல. காலன் ஒரு மகா மாந்திரிகன் இருக்கிறப்போ அவனோட புத்திமதிய கேட்காம உன் போக்கல போறதுன்னு நீ முடிவு பண்ணிட்டு போனா அப்படித்தான் நடக்கும். நீ கனவுக்கு பலன் கேட்டு வந்த, அவளால தான் உனக்கு சாவுன்னு நான் சொல்லவும் அவளை கொல்ல நீயே முடிவு பண்ணி களத்துல இறங்கிட்ட. அவளை உன் முயற்சியில நீ தோத்து போய் மறுபடியும் என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாவுடை, உன் தொழில் எதிரிகளை அழிக்கிற மாதிரி துர்காவை அழிக்கிறது ஒன்னும் அவ்வளவு சுலபம் கிடையாது. ஏன்னா அவளுக்கு மாசாணி அம்மனோட அருள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கௌரியோட கண் பார்வையில இருக்கிறவ. கண் பார்வைனா எப்படி? ஆள் எதிரில இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. துர்கா எங்க இருந்தாலும் அவளுக்கு ஒண்ணுன்னா கௌரிக்கு காட்டி கொடுத்துடும். அவளை மீறி துர்காவை உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. உங்க வழிகாட்டுதல் இல்லாம என்னால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நான் எதுக்கு தனியா ஆவர்த்தனம் பண்ண போறேன்? பட்டாதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்க. நான் அப்பவே சொல்லியிருந்தா உன்னோட வலிமை என்ன, என்னோட வலிமை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்காதுல்ல. ஒருத்தன் ஒரு விஷயத்தை சொல்லவும் செய்யவும் அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு. இப்ப புரிஞ்சிருச்சு.
எனக்கு துர்கா சாகணும். அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். அவளை மருமகளா கொண்டு வந்து என் தலைவிதிய நானே எழுதுற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா, நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. ஆனா எனக்கு அவ சாகணும். அப்படி வா வழிக்கு. இன்னைக்கு அவளுக்கு சாந்தி முகூர்த்தம்னு சொன்னல. அவ கன்னித்தன்மையை இழந்தா சிவமும் சக்தியும் சேர்ந்த சிவசக்தியா உருவெடுத்துடுவா. அதுக்கப்புறம் அவள் அழிக்கிறது நடக்காத காரியம். அவளை சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் ராத்திரி 12 மணிக்கு தானே நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு. அந்த நேரத்துல அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. ஏன்னா அவ உயிரை பறிக்க அதுதான் சரியான நேரம். இத விட்டுட்டோனா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவ பக்ஷி உங்களை தட்டி தூக்கிடும். ஐயா, பிரச்சனை தான் சொல்றீங்க, தீர்வு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்ற அவளை சொல்ற. இன்னைக்கு ராத்திரி நான் இருக்கிற வனத்துல வெட்ட வெளியில ஒரு மகா பூஜை பண்ண போறேன். துர்காவை மரப்பாச்சியா செஞ்சு வச்சு அது முன்னாடி நான் உட்கார்ந்து சாவு மந்திரத்தை உச்சரிக்கிறேன். அந்த நேரத்துல எந்த தெய்வ சக்தியாலையும் அவளை நெருங்கவே முடியாது. எந்த ஒரு தடங்களும் இல்லாம அவ கதைய உன்னால சுலபமா முடிச்சிட முடியும். அவளை அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கவனமா கேட்டுக்கோ. சொல்லுங்கய்யா. சாமி, துர்காவுக்கு உயிர் ஆபத்து வந்து நீங்கிட்டாலும் அந்த ஆபத்து இன்னும் அவளை விட்டு விலகலன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. துர்காவோட ஆயுள் நீடிக்கணும்னு தான் உங்களை வர வச்சேன். இந்த ஆயுள் ஹோமத்தை எந்த தடங்களும் குறைகளும் இல்லாம இத நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் சாமி. அதோட இன்னைக்கு சித்திக்கும் சித்தப்பாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. அதுவும் நல்லபடியா நடக்கணும்னு இந்த 108 விளக்க ஏத்த போறேன். ரெண்டுமே நல்லபடியா நடந்து முடியணும் சாமி. கௌரிமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. மாசாணி அம்மன் அருளால ஆயுள் ஹோமமும் 108 விளக்கேத்தி நீ செய்ய போற பூஜையும் நல்லபடியா முடிஞ்சு உன் வேண்டுதல் பலிக்கும். துர்கா அவ புருஷனோட நீடூழி வாழ்வா. அதுக்கு மாசாணி அம்மன் அருள் செய்வா. நம்பிக்கையோட நாம இந்த பூஜையை செய்வோம். சரிங்க சாமி. என்ன துர்கா அப்படி பார்த்துட்டு வர? சின்னையா, நான் பாக்குறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அப்படியே மனசுக்குள்ள காதல் வந்துட்டாலே தெரியும். நீ உன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறன்னு கூட எனக்கு தெரியும். அப்படியா? சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். என்னடா இந்த மனுஷன் வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்படி கார்லயே கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி எங்க தான் கூட்டிட்டு போறாருன்னு நினைக்கிற? கரெக்டா? ஆமா சின்னையா, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதான் முன்னாடியே சொன்னனே, காதல் வந்துட்டா அப்படிதான். இப்படிலாம் உங்களுக்கு பேச தெரியுமா சின்னையா? ஏன், எனக்கு பேச தெரியாதா? இல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க என்ன திட்டிருக்கீங்க.
அப்போ உங்களை பார்த்தா எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்படி இருப்பேன் சொல்லு பார்க்கலாம். ம். ஐயோ பயமா இருக்கும். ஆனா அப்படி இருந்த நீங்களா இப்படி மாறிட்டீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி, நான் அப்படி பேசுறது உனக்கு பிடிக்கலையா? நான் எங்க அப்படி சொன்னேன்? நீங்க இப்படி பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நாம எங்க போறோம்னு நீங்க சொல்லவே இல்லையே. துர்கா, உன் கூட ஒரு லாங் டிரைவ் போகணும். எப்பவும் வேலை வேலைன்னு டென்ஷனாவே இருப்பனா, இப்படி உன் கூட போறது மனசுக்கு இதமா அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கு. லேசா இருக்கு. ஏய், என்ன முழிக்கிற? இல்ல, பட்டர் ஏதோ பறக்குதுன்னு சொன்னீங்களே. பட்டரு, கீ, பன்னீர் எல்லாம் பறக்கும். துர்கா, பட்டர்ஃப்ளைனா இந்த வண்ணத்து பூச்சி பார்த்துருக்கேல்ல? வண்ணத்து பூச்சி பறக்கிற மாதிரின்னு சொன்னேன். ஓ, என் கூட வந்தா அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? அப்பா, புரிஞ்சுக்கிட்டியா? சரி, அப்படியே நம்ம பர்ச்சேஸ முடிக்கிறோம். வீட்டுக்கு போய் சரி துர்கா, பர்ச்சேஸ் போறேன்னு சொல்றேன். என்ன வாங்க போறோம்னு கேட்க மாட்டியா? என்ன வாங்க போறோம்? உனக்கு பிடிச்ச ஒண்ணு நான் வாங்கி கொடுக்க போறேன். எனக்கு பிடிச்சதா? அது என்ன? உனக்கு என்ன பிடிக்கும் சொல்லு. தெரியாதே. ஆனா எனக்கு தெரியுமே. அப்படியா? எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க. அது சஸ்பென்ஸ். கௌரி. ஹலோ கௌரி. சித்தப்பா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ தானே வீட்டு கூட வராம கோயில இருந்து அப்படியே ஊருக்கு போயிட்ட. சித்தப்பா, நான் தான் சொன்னனே அம்மனுக்கு செய்ய வேண்டிய வேண்டுதல் இருக்குன்னு. அதெல்லாம் இப்பதான் முடிஞ்சது. உடனே நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரி சரி சொல்லு. உன்னோட சித்தி கிட்ட பேசணுமா? சித்தப்பா, நான் துர்கா கிட்ட பேசிக்கிறேன். நான் இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் கால் பண்ணேன். அப்படியா? என்ன விஷயம் சொல்லு. துர்காவை உங்க மனைவியா மனசார ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லதான் ஃபோன் பண்ணேன். கௌரி, நன்றி சொல்லணும்னா நான் தான் உனக்கும் துர்காவுக்கும் சொல்லணும். துர்கா என்னை விட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? என் லைஃப் ரொம்ப வெறுமையா இருந்திருக்கும். துர்கா என் லைஃப்ல வரதுக்கு முன்னாடி நான் என் வீட்டில் இருப்பேன். எப்பயாவது யாராவது வந்து சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, டீ தரட்டுமான்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க வேலையை பார்ப்பாங்க. துர்கா வந்த பின்னாடி தான் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னை பார்த்துட்டு போவா. முதல்லலாம் எனக்கு தொந்தரவா தான் ஃபீல் ஆச்சு. ஆனா இப்ப யோசிச்சா என்ன பாத்துக்கிறதுக்கும் ஒருத்தி இருக்காளேன்ற ஒரு உணர்வு வருது. அப்ப மேரேஜ் லைஃபே வேஸ்ட்ன்ற மனநிலையில இருந்தேன். ஆனா இப்போ துர்கா தான் என் லைஃபுக்கு ஒரு ஒரு புது மீனிங்கை கொடுத்துருக்கா. சரி சரி, ஆக்சுவலி நானே உனக்கு கால் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே கால் பண்ணிட்ட. எதுக்கு சித்தப்பா? அது ஒண்ணும் இல்ல, நான் துர்காவுக்கு ஒரு gift கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிரசன்ட் பண்ணலாம்? சித்தப்பா, துர்காக்கு வளையல்னா ரொம்ப பிடிக்கும். வளையல்னா நாம நல்ல டிசைன்ல கோல்டுல ஒரு வளையல வாங்கி கொடுத்துடலாம். ஐயோ சித்தப்பா, அவளுக்கு கோல்டு வளையல்லாம் பிடிக்காது. அப்படியா? கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கிளி பச்சைனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்க அவளுக்கு கண்ணாடி வளையலே வாங்கி கொடுங்க. அப்படியா? ஓகே.
சின்னையா சொல்லுங்க சின்னையா. என்ன சின்னையா, எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா அது சஸ்பென்ஸ்னு சொல்லிட்டு நிறுத்திட்டீங்க. உனக்கு வாங்கி கொடுக்கறப்போ நீயே தெரிஞ்சுக்கோ. சின்னையா துர்கா, நான் இப்ப வந்துடுறேன். காரை விட்டு இறங்காம நீ இங்கே இருக்கணும், சரியா? எங்க போறீங்க? வரேன், நீ இங்கே இரு. டேய், வக்கீல் சார் தனியாக எங்கேயோ போறாரு. அந்த பொண்ணு தனியாக தான் இருக்கு. இப்போ போனால் அந்த பொண்ணு தூக்கிடலாம். அவசரப்படாதடா. வக்கீல் சார் எங்க போறான்னு பார்த்துட்டு அப்புறம் போலாம். தாயே காளியம்மா, ஓம் க்ரீம் ரீம் காளி தாயே. தாயே, ஓம் ஸ்ரீம் ரீம், ஓம் ஐம் ரீம். ஓம் க்ரீம் ரீம் ஐம் காளி, ஓம் ரீம் க்ரீம் ஐம் ரீம் காளி, ஓங்கார காளி, மகா காளி, ஜெய் ஜெய் ஜக்கம்மா. தாயே, துர்காவை மரப்பாச்சி பொம்மையாக்கி உன் முன்னாடி கட்டி வச்சிருக்க. இதோ அவளை அன்ற நல்ல சக்திகளை நெருங்க விடாம நீ விரட்டி அடிக்கணும். அவளை காக்கும் புண்ணியம், தர்மம், தெய்வ சக்திகளையும் இந்த பூஜைக்கு எதிரா செய்யற எந்த ஒரு பூஜையோட சக்திகளும் துர்காவை நெருங்க விடாம நீ தடுத்து நிறுத்தணும் தாயே, தடுத்து நிறுத்தணும். உனக்கு நெய்ய வார்க்கிற, தானியங்களை வார்க்கிற, நெல்ல வார்க்கிற, துர்காவை காக்கிற நல்ல சக்திகளை அண்ட விடாம நீ பார்த்துக்கோ. ஓம் ஸ்ரீம் ரீம் காளி,
ஆங்கார காளி, ஓங்கார காளி, ஜெய் ஜெய் காளி. என் வாக்கை நிறைவேற்று தாயே, என் வாக்கை நிறைவேற்று தாயே. துர்கா, கார்ல தான் இருக்க சொல்லிட்டு போனோம், அதுக்குள்ள எங்க போனா? சரி சார், கார்ல என் வைஃப் இருந்தாங்க, அவங்கள பாத்தீங்களா? இல்லை சார், நான் பார்க்கல. தெரியுங்க. ஓகே சார். துர்காவை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சித்தப்பா. அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போனேனே, எங்க போனா இப்போ? ஃபோன் இருந்தாலாவது அவளுக்கு கால் பண்ணலாம். முதல்ல அவளுக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுக்கணும். இப்ப எங்க போயிருப்பா, எங்க போனானே தெரியலையே. காரை விட்டு இறங்கி எங்க போயிருப்பா? துர்கா, சின்னையா, ஏய், உன்னை கார்ல தானே இருக்க சொன்னேன், அதுக்குள்ள எங்க போன? எதுக்கு சின்னையா கோவப்படுறீங்க? லாரிக்கார மோதன மாதிரி வந்தான்ல, இப்ப தனியா எங்கேயாவது போய் ஜாக்கிரதையா இருக்க வேணாமா? அது விபத்துன்னு தானே சொன்னீங்க. துர்கா, நானும் அதுதான் சொல்றேன், இன்னொரு விபத்து நடந்துடக்கூடாது இல்லையா? இது என்ன உங்க ஊர் நினைச்சியா? எப்போவாவது ஒரு காரோ லாரியோ வர்றதுக்கு? இங்க அப்படி இல்ல, கொஞ்சம் அசந்தேனா அவ்வளவுதான், அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன சின்னையா பயமுறுத்துறீங்க? துர்கா, உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறேன். நீங்க என் கூட இருக்கிறப்போ எனக்கு எதுவும் ஆகாது சின்னையா. சரி, இப்போ எங்க போயிருந்த நீ? உங்களுக்கு ஒரு gift வாங்க போயிருந்தேன். நீயுமா? நீயுமானா? அப்போ நீங்களும் gift வாங்க தான் போனீங்களா? அது அது இல்ல துர்கா. சரி, என்ன gift வாங்கின? இந்தாங்க. இதென்ன இந்த கலர்ல ஷர்ட் வாங்கியிருக்க? கிளி பச்சை கலர். இந்த கலரு உங்களுக்கு சூப்பரா இருக்கும். பிடிச்சிருக்கா சின்னையா? சின்னையா, இன்னைக்கு நைட் நமக்கு சாந்தி முகூர்த்தம்ல, நைட் இந்த ஷர்ட்டை போட்டுக்கோங்க. ஜாக் அண்ட் ஜில் அப்படின்னா? வா, கார்ல போகும்போதே சொல்றேன். வா. அந்த பொண்ணை கடத்த முடியாம போயிருச்சேடா. டேய், அவ ட்ரெஸ் வாங்கிட்டு வரும்போதே அவளை கடத்திருக்கணும்டா. இங்கெல்லாம் கடத்த முடியாதுடா, இங்க ஆள் நடமாட்டம் வேற அதிகம். சரி விடுடா, கார் ரொம்ப தூரம் போகாது, பாதையிலேயே நின்றோம். அதுக்கான வேலையை உருப்படியா பண்ணோம்ல, கவலையை விடு. கார் நின்னது அப்புறம் பார்த்துக்கலாம். ஹலோ, சரி. என்ன? பிளம்பர் பாலு தான் பேசினாரு, உடனே நம்மளை வர சொல்றாரு. ஜமீன் ஐயா ஏதோ பேசணுமா? டேய், அந்த பொண்ணு தூக்க சொன்னாரு, சொதப்பிட்டு திட்டு வரா.
வக்கீல் கார் ரிப்பேர் ஆகி நிக்கிறதுக்கு வழி பண்ணிட்டோம்ல, பேசிக்கலாம் வாடா. முட்டாள் முட்டாள், இத்தனை பேர் இருந்தும் இத்தனை முயற்சி பண்ணியும் ஆனா எதுவுமே நடக்கல. டேய், ஒரு சின்ன பொண்ணுடா, உங்களால எதுவுமே பண்ண முடியலையா? ஏண்டா எப்பேற்பட்ட சம்பவம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, ஆனா இப்ப ஆளுக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னங்கய்யா பண்றது? லாரியில ஏற்றி காலி பண்ணியிருப்பேன். கடைசி நொடியில அந்த வக்கீல் சார் காப்பாத்திட்டாரு. ஐயா எனக்கும் அப்படிதாங்க ஐயா. மாடியில இருந்து தள்ளி விட்டுருப்பேன், ஆனா அதுக்குள்ள உங்க மருமக வந்து கெடுத்துட்டாங்க ஐயா. ஐயா பொண்ணை தான் ஐயா கடத்த முடியல. ஆள் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் கார் எடுத்து வழி பண்ணிட்டோம். அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா பொண்ணை கடத்திட்டு போயா. போதும், நிறுத்துங்கடா. நல்ல விளக்கத்தை மட்டும் கொடுங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த 12 மணிக்குள்ள நீ அவ கதையை முடிக்கணும். தவற விட்டுட்ட அவ கதையை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? அவ வான் தலையை எடுத்துருவா. ஐயா என்னடா? அந்த பொண்ணை கொல்றது எங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. பார்த்த இடத்துல ஏத்தி கொண்டுட்டு போயிருவேன். ஆனா சாட்சியா தடயமா இருக்கக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே. தடயம் இல்லாம முடிக்கணும்னு நினைச்சா ஏதாவது தடங்கள் வந்துட்டே இருக்கு. ஐயா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதுபடி செஞ்சா இன்னைக்கே காரியத்தை முடிச்சிடலாம். நீ சொல்றபடி செஞ்சா என்ன ஆகும்? என்ன ரிஸ்க் எடுக்க சொல்றியா? இன்னைக்கு 12 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொல்றீங்க. துணிஞ்சு முடிவு எடுத்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. சரிடா, நான் கிளம்பி போறேன். நீங்க அசோக்கையும் துர்காவையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. 2 பேரையும் எப்படியாவது புரிச்சிருங்கடா. துர்கா எங்க இருக்கான்னு தொடர்ந்து எனக்கு தகவல் கொடுத்துட்டே இருங்கடா. 2 பேரையும் பிரிக்க இப்போ ஏற்பாடு பண்றோம். நாங்க கிளம்புறோம். சரிடா. என்னங்க? சத்யா சாந்தி முகூர்த்தத்துக்காக ஆளுங்களை வர வச்சு பூ அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அசோக்கும் துர்காவும் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா சாந்தி முகூர்த்தம் நடந்துரும். அதுக்கப்புறம் நம்மளால அதை தடுக்க முடியுமானே தெரியல. துர்கா வீட்டுக்கு வந்தாதானே சாந்தி முகூர்த்தம் நடக்கும். அவதான் வரப்போறதே இல்லையே. என்ன சொல்றீங்க? களத்துல நானே இறங்க போறேன். என் கூட நீங்களும் வர போறீங்க. நைட்டு 12 மணிக்குள்ள அவ கதையை முடிச்சாகணும். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சின்னையா. ஏன் துர்கா, ஒரு சாதாரண கண்ணாடி வளையலுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுவியா? என்ன சாதாரண கண்ணாடி வளையல்னு சொல்றீங்க? சின்னையா, என்னதான் தங்க வளையல வாங்கி கொடுத்தாலும் இது போல கிளிப்பச்சை கலர் கிடைக்குமா? இதே போல கிளி கிளின்னு சத்தெல்லாம் வருமா? தங்கத்தெல்லாம் இப்படி கையிலே போட்டுக்க முடியுமா? தங்க வலையில வளைஞ்சு நெளிஞ்சிருச்சுன்னா நெளிவெடுத்து பத்த வச்சுக்கலாம். ஆனா கண்ணாடி வலையில உடைஞ்சிருச்சுன்னா உடைஞ்சதுதான், அது அப்புறம் தூக்கி போட வேண்டியதுதான். அதனால உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நான் பத்திரமா பாத்துப்பேன். பச்சை குழந்தை மாதிரி பாத்துக்குவேன். எனக்கு தங்க வலையில விட கண்ணாடி வலையில் தான் ரொம்ப பிடிக்கும். சும்மா சொல்லாத துர்கா. இதுக்கு முன்னாடி நீ வாங்கின கண்ணாடி வளையலெல்லாம் உடைச்சதே இல்லையா? இல்ல சின்னையா, அப்பப்போ சந்தையில கண்ணாடி வளையல் வாங்குவேன், கையில போட்டுக்குவேன்.
எப்பயுமே எடுத்து பத்திரமா வச்சுப்பேன். நான் உடைச்சதே கிடையாது. ம்ஹும். என்ன சின்னையா? துர்கா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. சரியா புரிஞ்சுக்காம இந்த கல்யாணம் ஆன 3 மாசத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏன் துர்கா, ஆயுள் முழுக்க நீ என் கூடவே வருவியா, இல்ல எதுக்காவது கோச்சுக்கிட்டு என்னை விட்டு போயிடுவியா? சின்னையா, புருஷன் பொண்டாட்டிங்கிறது ஆயுளுக்கும் சேர்ந்து வாழ்றதுதான். நீங்க என்ன டைவர்ஸ் பண்ணிருந்தா நான் ஊருக்கு போயிருப்பேன். ஆனா அப்ப கூட ஆயுளுக்கும் உங்க நினைப்புலதான் வாழ்ந்திருப்பேன். நான் எப்படி உங்களை பிரிஞ்சு போவேன்? ஒருவேளை நான் செத்துட்டா கூட யாவே உங்களை தான் சுத்தி வரும். என்ன பேசுற நீ துர்கா? இனி நம்மளை பிரிக்க யாராலையும் முடியாது. ஃபீல் பண்ணாத. எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு சின்னையா? நெகட்டிவா பேசினா என் காருக்கு பிடிக்காது, அப்படியே நின்னுடும். அப்படியா? தப்பு தப்பு தப்பு. இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். நான் என் புருஷன் கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழ்வேன். என்னைக்கும் நான் அவரை விட்டு போக மாட்டேன். எங்களுக்கு பேரம் பேத்தி எல்லாம் பிறக்கும். கொல்லு பேரம் பேத்தி பிறக்கிற வரைக்கும் சேர்ந்து வாழ்வோம். எதுக்கு சின்னையா சிரிக்கிறீங்க? மக்கு மக்கு, என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவியா? நீ சொல்றதெல்லாம் காருக்கு புரியுமா என்ன? நீ இங்கே இரு, நான் என்னன்னு பாக்குறேன். ஏய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, புரியுதா? எதுவும் சொதப்ப கூடாது, சரியா? ஓகே. ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? சரி வாங்க. ஏங்க, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, எங்களுக்கு அது சம்மதம் தான். கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே போறோம். உண்மையிலேயே கோயிலுக்கு போனா நாங்களும் வரலாம். நீங்க பண்ண போற காரியத்துக்கு நாங்க வந்து என்ன பண்ண போறோம்? அகிலா, இத்தனை பேர் சேர்ந்து போனாதான் சத்யாக்கோ அசோக்குக்கோ இல்ல போலீஸுக்கோ சந்தேகம் வராது. ஓ, அதோட உங்க உதவியும் தேவைப்படுது. அதுக்காக தான் கூப்பிடுறேன். அப்ப சரி, வரோம். அத்தை, சரியா போச்சு. நாம கிளம்புற நேரமா பார்த்தா இவ எதிரில வரணும். நொய்யி நொய்யின்னு 1000 கேள்வி கேப்பா இப்போ. அகிலா, அவ நம்மளை பார்த்தது நல்லதுக்கு தான். நாம கோயிலுக்கு போறோங்கிறதுக்கு ஒரு சாட்சி வேணும்ல. அத்தை, ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு வெளியே போறீங்களா? ஆமா ஆமா, கோயிலுக்கு தான் போறோம். கோவில்ல ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு அசோக் துர்காவுக்கு சாந்தி முகூர்த்தம்ல. கல்யாணம் ஆகி அசோக்கு ஒரு நல்லதும் நடக்கல. இப்ப மனசு மாறி தாம்பத்திய வாழ்க்கையை ஏத்துக்கிட்டான்ல, அவன் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கணும். துர்காவும் ஒரு வாரிசை பெத்து கொடுக்கணும். அதுக்குதான் அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு நாங்க எல்லாரும் கிளம்புறோம். சத்யா, அத்தை நீயும் வாயேன், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்ல அத்தை, சாந்தி முகூர்த்தத்துக்கு அசோக் ரூமை ரெடி பண்ணணும்ல. ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதோட வெளியே போயிருக்க அசோக் துர்கா இப்ப வந்துருவாங்க. அவங்களையும் ரெடி பண்ணணும். நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க அத்தை. சரி. அசோக் துர்கானா சத்யாக்காக்கு தனி பிரியம். என்னக்கா? ஏன் வீணா, எனக்கு உன்னையும் தேவாவையும் பிடிக்காதா என்ன? உங்க ஃபர்ஸ்ட் நைட் கூட இப்படிதானே நானும் ஏற்பாடு பண்ணேன். எனக்கு வேறுபாடே இல்ல வீணா, எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ ராசாத்தி, என் மருமக போல வருமா? வீட்டோட மூத்த மருமகன்னா இப்படிதான் இருக்கணும். சரிங்க அத்தை, நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நான் இங்க பாத்துக்கிறேன். சரி. அகிலாத்தைக்கு
அவங்க மருமகன்னு தனி பிரியம்தான். ஏய், ரொம்ப பிரியம்தான். நாம கிழக்குனா அவ மேற்கு. அவ நம்ம கூட என்னைக்கு இணைஞ்சு வந்திருக்கா? அவ சரியான தலை ரோதனை. ஏங்க வாங்க போலாம். துர்கா, வீணாமா, நீங்க எங்க? சொல்றேன் வா. எங்க? வீட்டுக்கு தான். வீட்டுக்கா? சின்னையா வர வரைக்கும் எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏய், உன் சின்னையா ஃபோன் பண்ணி சொல்லிதான் நானே இங்க வந்திருக்கேன். இல்லனா நீ இங்க இருக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? சின்னையா சொன்னாரா? ஆமா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சாமே. அத ரெடி பண்ணி எடுத்துட்டு வரதுக்கு லேட் ஆகுமா. அது வரைக்கும் துர்கா ஐஸ்கிரீம் பார்லர்ல இருக்க வேண்டான்னு உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாரு. அத்தை மாமா எல்லாரும் கோயிலுக்கு வந்தோம். அவங்க கார்ல தான் இருக்காங்க. அசோக் தம்பி ஃபோன் பண்ணி சொன்னதுனால வீட்டுக்கு போற வழியில உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தோம். வா போலாம். சின்னையா அவருக்கு gift வாங்க போனதுக்கே கோவப்பட்டாரு. இப்போ அவர்கிட்ட சொல்லாம போனா திட்டுவாரோ? துர்கா, என்ன யோசிக்கிற? கார்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம். அங்க பாரு, கார் நிக்குதா? இல்லம்மா, நம்ம போலாம். அதுக்கு முன்னாடி சின்னையாவுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருவேன். ஓம் காமா காமாம் கமலாசனஸ்தாம் காமியப்பிரதாம் கங்கணசூடஹஸ்தாம் காஞ்சினிவாசாம் கனகப்பிரபாசாம் காமாட்சி தேவிம் கரயாமி சித்தே. ஐயோ சாமி, என்ன இப்படி நடக்குது? அண்ணே, எங்க போறீங்க? இதோ வரமா. ஓம் காளி ஜெய் காளி ஜெய் ஜெய் ஜக்கம்மா. அம்மா தாயே, துர்காவுக்காக இந்த ஆயுள் ஹோமத்தையும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா நடக்க இந்த விளக்கு பூஜையையும் நான் வேண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 பூஜையையும் எந்த தடங்களும் குறையும் இல்லாம அம்மா இது நல்லபடியா நடந்து முடியணும். நான் வேண்டிக்கிட்டதெல்லாம் சிறப்பா நடக்க உன் அருளை கேக்குறேன். துர்காவும் சித்தப்பாவும் நீண்ட ஆயுளோடையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் வாழணும். அதுக்கு நீ தாமா அருள் புரியணும். என்னம்மா யோசிக்கிறீங்க? சின்னையாவுக்கு உங்க போன்ல இருந்து ஒரு போன் போட்டு கொடுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்.
இல்லனா எங்க போய் தொலைஞ்சேன்னு என்ன பிடிச்சி திட்டுன்னு திட்டுவாரு. கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடுக்குறீங்களா? பட்டிக்காட்டு கழுத எவ்வளவு விவரமா இருக்கா. அத்தை மாமா எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ற, அப்ப கூட நம்ப மாட்டேங்கிறா. சின்னையான்னுக்கிட்டு. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? நான் இவ்ளோ தூரம் சொல்றேன், மாமா அத்தை எல்லாம் கார்ல வெயிட் பண்றாங்கன்னு சொல்றேன். என் மேல நம்பிக்கை இல்லையா துர்கா? ஐயோ அம்மா, தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. உங்ககிட்ட சொன்னதை மறந்துட்டு என்னை தேடி வந்து காணலன்னா மறுபடியும் திட்டுவாருமா. ஒரு வார்த்தை சொல்லிடுறேனே, கொஞ்சம் ஃபோன் போட்டு கொடுங்களேன். சரி, கால் பண்ணி தரேன், பேசு. ஹலோ அசோக் தம்பி. நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் பார்லருக்கு வந்துட்டோம். ஆமா, துர்காவை பார்த்துட்டேன். நீங்க சொன்னதை சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டேன். ஆனா நீங்களே சொன்னாதான் அவ வீட்டுக்கு வருவேன்னு அடம் பிடிக்கிறா. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஆமா தம்பி. நான் சொன்னா கூட நம்ப மாட்டேங்கிறா. பெரியத்தையும் மாமாவும் கூப்பிட்டா கூட துர்கா நம்ப மாட்டேங்கிறா. ஓ சரி. அவசரமா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க மெக்கானிக் கூட போயிட்டு இருக்கீங்களா? ஓ சரி, நீங்க சொன்னதா சொல்லிடுறேன். கவலைப்படாதீங்க தம்பி. துர்காவை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? ஆமா. சின்னையா கிட்ட ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை பேசிக்கிறேன். தம்பி ஒரு நிமிஷம். துர்கா உங்ககிட்ட பேசி ஆகணும்ன்றா. ஒரு வார்த்தை நீங்களே பேசுங்க. ஹலோ சின்னையா, வீணாமா கூப்பிடுறாங்க, நான் அவங்க கூட கிளம்புறேன். ஹலோ சின்னையா. ஹலோ சின்னையா. என்னாச்சு துர்கா? ஏதோ பேச மாட்டேங்கிறாரு. நான் பாக்குறேன். அச்சோ, லைன் கட் ஆயிடுச்சு. என்கிட்ட பேசினப்பவே டென்ஷனா பேசினாரு. ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம கார் மெக்கானிக்கோட அலைஞ்சிட்டு இருக்காராம். அதான் கட் பண்ணிட்டாரு போல. நீ தான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? வா போலாம். இல்லம்மா, நான் சொன்னதை சின்னையா கேட்டாரா இல்லையானே தெரியல. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுங்க, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஷோ பாரு, அத்தை தான் கூப்பிடுறாங்க. உன்னை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சான்னு திட்ட போறாங்க. இரு. அத்தை. ஏய், அவளை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆடி? இந்த மங்குனி அசோக் தம்பி கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறா. என்ன பண்ண சொல்றீங்க? அவளை நான் ஏற்கனவே மந்திரிச்சு கொடுத்த மந்திரமை உன்கிட்ட பத்திரமா இருக்குல்ல, அது மதிமயக்கிரமை. அதை எப்படியாவது துர்கா நெத்தியில வச்சு விட்டுரு. அப்படி வச்சு விட்டா அவ உனக்கு வசியமாயி நீ என்ன சொல்றியோ அது எல்லாத்தையும் தட்டாம செய்வா. இங்க நான் பண்ணிட்டு இருக்கிற பூஜையோட பலனும் வந்து சேரும். நீ நினைச்ச மாதிரி அவளோட கதைய சுலபமா முடிச்சிட முடியும். என்னவா? அசோக் கிட்ட சொல்லிட்டு தான் வருவேன்னு அடம் பிடிக்கிறாளாம். அந்த போனை கொஞ்சம் இப்படி கொடு. ஒரு நிமிஷம் இரு. வீணா. மாமா, நான் கொடுத்த மைய அவளுக்கு வச்சு விட்டியா? இல்ல மாமா, வீட்டுக்கு கூப்பிட்டாலே சந்தேகப்பட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்றா. இதுல மை எங்க வைக்கிறது? சரி, போன் அவகிட்ட கொடு. நான் பேசி அவளை வர வைக்கிறேன். அவ கார்ல வந்து உட்காரட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். மாமா, நான் போனை துர்கா கிட்ட கொடுக்கறேன். மாமா. ஹலோ மாமா. அம்மா துர்கா, அசோக் போன் பண்ணிதாமா நாங்க இங்க வந்தோம். அவன் காரை ரெடி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துறேன்னு சொன்னான். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் இருக்குல்ல, ஜோசியர் வேற நேரம் குறிச்சு கொடுத்திருக்காரு. நல்ல நேரம் தாண்டிடக்கூடாதுல்ல, சீக்கிரமா வாமா. சரிங்க மாமா, இதோ வந்துடுறேன். இந்தாங்கம்மா. மாமா சீக்கிரம் வர சொல்றாரு, வாங்க போலாம். ஏய், என்கிட்ட இவ்வளவு நேரம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்னதும் துள்ளி குதிச்சுக்கிட்டு வரேங்கிற விவரமான ஆள்டி நீ. மவளை வாடி,
உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது, இதுதான் லாஸ்ட் நைட். இல்லம்மா. ரொம்ப வழியாத, வா போலாம். என்னாச்சு துர்கா? போச்சு, கால்ல இடிச்சுக்கிட்டா. இத காரணமா சொல்லியே வரமாட்டேன்னு சொல்லிட போறா. துர்கா ஓகேவா? ஐம் ரீம் காளி. சார் எப்படியோ ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. கார் ரெடி பண்ணிடலாம் சார். எவ்வளோ நேரம் ஆகும்? எப்படியோ 2 மணி நேரம் ஆகும் சார். ஓ 2 மணி நேரம் ஆகுமா? அப்போ ஒன்று பண்ணுங்கண்ணே. சொல்லுங்க சார். என் வைஃப் பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார். என்ன அங்கே ட்ராப் பண்ணிருங்க. ஓகே சார். நான் ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு போயிடுறேன். கார் ரெடி ஆனதும் என் வீடு கொண்டு வந்து விட்டுட்டு போயிருங்க. அட்ரஸ் உங்க மொபைலுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே சார். ஓகே. ஷோ, இவ கதையை முடிக்கிறதுக்குள்ள நம்ம கதையை முடிச்சிருவா போல இருக்கு. ஷோப்பா. துர்கா இப்ப எப்படி இருக்கு? வலி இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க போலாம். ஓகே வா. சின்னையா கிட்ட பேச முடியல. போலன்னு நினைக்கிறப்போ கால்ல அடிபடுது. ஏதோ தப்பா இருக்கே. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சின்னையாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அவர் பத்திரமா வீட்டுக்கு வரணும் மாசாணியம்மா. துர்கா என்ன யோசிக்கிற? ஓ வா. சரி. வா. அக்கா, கார் எங்கக்கா? அதோ அங்க நிக்குது பாரு. உள்ள இருந்து கை காட்டினப்ப இந்த பக்கம் காட்டுனீங்க. ஆமா, அப்ப கார் அங்க நின்னுட்டு இருந்தது, அங்க காட்டினேன். இப்ப கார் இங்க நிக்குது. ஆனா ஏன் அங்க கொண்டு போய் நிறுத்திட்டாங்க? இவளை கூட்டிட்டு வான்னு என்ன அனுப்பிட்டு அத்தைங்க 2 பேரும் கார்ல சொகுசா உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போயிடலாம் சார். என்னம்மா யோசிக்கிறீங்க? போலீஸ்காரியா பிறந்திருக்க வேண்டியவ ஒரேடியா இப்படி கேள்வியா கேட்டு கொல்றியே. அங்க பார்க்கிங் இருந்திருக்காது, அதனாலதான் கொண்டு போய் இங்க நிறுத்திருக்காங்க. இன்னும் கேட்க வேண்டியது இருக்கா இல்ல முடிச்சிட்டியா? கோச்சிக்கிட்டீங்களாமா? ஒண்ணு போய் கோச்சிக்க முடியுமா? அசோக் கூட ஆசை பொண்டாட்டி ஆயிட்ட. வா. வரா வரா. மாமா வாமா. உள்ள இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா? இல்ல மாமா, சின்னையா கோச்சுக்கு வரல, அதான் போன் பண்ணி சொல்லிட்டு வரலான்னு. சரி சரி, மணில இரு. என்னாச்சுன்னு? சார் இங்கேயே இறக்கி விடான்னு தப்பா எடுத்துக்காதீங்க. யூ-டர்ன் போட்டு வரணும்னா 3 கிலோமீட்டர் போயிட்டு வரணும் சார். நீங்க இங்கேயே இறங்கி ரோட கிராஸ் பண்ணி போனீங்கன்னா அங்க உங்க ஹோட்டல் இருக்கு. சரிண்ணே. சரி பரவாயில்ல. சரி சார். நான் கிராஸ் பண்ணி போய்க்கிறேன். வண்டி ரெடி பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. ஓகே ஓகே நான் கூப்பிடுறேன். ஓகே சரியா? ஓகே சார். துர்கா சீக்கிரமா கார்ல ஏறு. இல்லம்மா, சின்னையா ஆசையா வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் இது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வர முடியும்? நீங்க முதல்ல ஏறுங்க. ஏன் படுத்துற? ஏறி உட்காரனா உட்கார வேண்டியதானே? இல்லம்மா, ஐஸ்கிரீம் முருகிருச்சுனா. ஐயோ
என்னாச்சு வினா? எதுக்கு அவளை திட்டுற? வினா, என்ன பாத்துக்கிட்டு இருக்க? அவளை வண்டியில ஏத்து. ஏத்துறேன். துர்கா வா. சீக்கிரம். ஏறு ஏறு, வேகமா ஏறு. சீக்கிரம் வந்து ஏறு. அக்கா. ஏய் அர்ஜுன், வண்டி எடுறா. ஐயோ, ஏன் இப்படி காத்தடிக்குது? அண்ணே, என்னண்ணே இப்படி காத்தடிக்குது? தெரியலம்மா. இப்ப என்ன பண்றதுண்ணே? இப்படி காத்தடிச்சு விளக்கெல்லாம் அணைஞ்சு போச்சு. பார்த்தா யாகமும் விளக்கு பூஜையும் நடக்க கூடாதுன்னு இப்படி காத்தடிக்குதா? அப்படின்னா துர்கா பெரிய ஆபத்துல இருக்காளா? பார்த்தா நீ அரணா இருந்து இந்த பூஜையை நடத்த அருள் புரி. அண்ணே அண்ணே, புடவை எரியுதுண்ணே. அண்ணே, சீக்கிரம் வாங்க. அண்ணே, அண்ணேங்க அண்ணே. அண்ணே, அந்த விளக்கு அணைய கூடாதுன்னு. அண்ணே, கட்டுங்க அண்ணே. சீக்கிரம் அண்ணே. அண்ணே, சீக்கிரம் கட்டுங்க அண்ணே. இதோ கட்டுங்கம்மா. துர்கா, ஐஸ்கிரீம்லாம் உடனே சாப்பிட்டுறணும். எனக்கு என்னவோ இந்நேரம் ஐஸ்கிரீம் உள்ள கூழ் மாதிரி ஆயிருக்கும். ஒண்ணு சாப்பிட்டுரு, இல்லைன்னா தூக்கி போட்டுரு. எதுக்கு கையில வச்சிட்டு இருக்க? ஐயோ, தூக்கி போடுறதா? சின்னையா ஆசையா வாங்கி கொடுத்தாரு. பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுவேன். சரியான அல்பம் பட்டிக்காடு.
சரி துர்கா, நாங்கெல்லாம் எதுக்கு கோயிலுக்கு போனோன்னு நீ கேட்கவே இல்லையே. ஆமா, எதுக்கு போனீங்க? அம்மாடி துர்கா, என் பையனை விட்டு பிரிஞ்சு போலான்னு இருந்த. உங்களை கடவுள் தான் சேர்த்து வச்சிருக்காரு. என் பையனுக்கு குடும்ப வாழ்க்கையில நம்பிக்கை வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீதானேம்மா. இப்ப அசோக் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். அவனை இப்படி பார்க்க மாட்டேனான்னு நான் எவ்வளவு நாள் ஏங்கியிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டிருக்கேன் தெரியுமா? ஓ மூலியமா நல்லது நடந்திருக்கு. அதோட இன்னைக்கு உனக்கும் அசோக்குக்கும் சாந்தி முகூர்த்தம் இல்லம்மா. நடந்ததுக்கு நன்றி சொல்லி நடக்க போறது நல்லதா இருக்கணும்னு சொல்லி நானும் அக்காவும் வேண்டிக்கிட்டு வந்தோம். துர்கா, உனக்காக கோயில்ல இருந்து கோயில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கோம். இந்தா, நெத்தியில வச்சுக்க. வீணா, இத பத்திரமா வச்சுக்க. என்னது மாமா இது? ஓபன் பண்ணி பாரு. மை மாதிரி இருக்கு. ஆமா, காலன் தயாரிச்சு மந்திரிச்சு கொடுத்த மதி மயக்கிற மை, வசியமை. இத வச்சு என்ன மாமா பண்றது? புரியல? இந்த மைய எப்படியாவது துர்கா நெத்தியில வைக்கணும். அப்படி வச்சிட்டா அவ புத்தி மயங்கிடும். நாம என்ன சொல்றோமோ அது அவ அப்படியே கேட்பா. எந்த தடங்களும் இல்லாம அவ கதையை முடிச்சிட முடியும்.